ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷனை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல ரெக்கார்ட் பண்றோம். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு, அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 129 பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. அண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 3 படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கறத நம்ம பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் பேலன்ஸ் ஷீட். சோ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கம்பெனி பர்டிகுலர் டேட்ல எவ்வளவு அசெட்ஸ் வச்சிருக்கு, எவ்வளவு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் வச்சிருக்கு அப்படிங்கறத காட்டும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதை இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்றோம். அண்ட் இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஐட்டம்ஸ் எல்லாம் டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 படி ப்ரிப்பேர் பண்றோம். அண்ட் இதுல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸை காட்டுவோம். சோ இந்த வீடியோல நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல 2 டூல்ஸ் பார்ப்போம். ஒன்னு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். சோ அதோட சம்ஸும் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து வெர்டிகல் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி லயபிலிட்டிஸ் காட்டுவோம், அதுக்கப்புறமா தான் அசெட்ஸை காட்டுவோம். இப்போ இதோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட நேம், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் அசெட். ஓகே, அந்த டேட்டை எழுதிக்கணும். காலம்ஸ், பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், அமௌண்ட். ஃபர்ஸ்ட் மெயின் ஹெட்டிங் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஈக்விட்டி அப்படிங்கறத நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவுட் சைட் லயபிலிட்டி. இந்த லயபிலிட்டியில நம்மளுக்கு நான் கரண்ட் லயபிலிட்டியும் வரும், கரண்ட் லயபிலிட்டியும் வரும். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் எப்படி கிளாசிஃபை பண்றோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஓகே, ஷேர் அப்ளிகேஷன், மணி பெண்டிங் அலாட்மெண்ட், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ். அகைன் இதுக்குள்ள நம்மளுக்கு சில சப்டிவிஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். அத ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கறத ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் வரும். ஷேர் கேபிட்டல்ல பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் வரும். நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ப்ராஃபிட்ஸ்ல ஒரு அமௌண்ட்டை தனியா எடுத்து வைக்கிறோம், அதுக்கு பேர் ரிசர்வ். ஸோ லைக் ஜெனரல் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ், இதெல்லாம் நம்ம ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சர்ப்ளஸ் அப்படின்றது டிவிடெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும்ல, அதை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ்ஸையும் சர்ப்ளஸையும் ஒரே ஹெட்டிங்ல போடுறோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. மணி ரிசீவ்ட் அகைன் ஷேர் வாரண்ட்ஸ். இது வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது. நெக்ஸ்ட் ஷேர் அப்ளிகேஷன், மணி பெண்டிங் அலாட்மெண்ட். எகைன் இதுவும் நம்ம சிலபஸ்ல கிடையாது. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸை வந்து நம்ம நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்க்கலாம். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 12 மந்த்ஸ்க்கு மேல எந்த லயபிலிட்டி எல்லாம் நம்ம ரீபே பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே நம்மளுக்கு லாங் டர்ம் போரிங்ஸ் இருக்கு, டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸ் இருக்கு, அதர் லாங் டர்ம் லயபிலிட்டிஸ் இருக்கு, லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. லாங் டர்ம் போரோயிங்ஸ் அப்படின்றது லைக் டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், லாங் டர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், இதெல்லாம் லாங் டர்ம் போரோயிங்ஸ். நெக்ஸ்ட் டெஃபர்ட் டாக்ஸ் லயபிலிட்டிஸ் நம்ம சிலபஸ்ல கிடையாது. அடுத்தது அதர் லாங் டர்ம் லயபிலிட்டிஸ். அதர் லாங் டர்ம் லயபிலிட்டிஸ் லைக் பிரீமியம் ஆன் ரெடெம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், பிரீமியம் ஆன் ரெடெம்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து அதர் லாங் டர்ம் லயபிலிட்டிஸ் கிட்ட காட்டுவோம். அடுத்தது லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ்ங்கிறத ஏன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் லயபிலிட்டிஸை மீட் அவுட் பண்றதுக்காக லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி. ஓகே, அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எந்த லயபிலிட்டி எல்லாம் 12 மந்த்ஸ்க்குள்ள ரீபே பண்றோமோ அதெல்லாம் வந்துட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே ஷார்ட் டர்ம் போரோயிங்ஸ், ட்ரேட்ஸ் பேயபிள், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ், ஷார்ட் டர்ம் ப்ரொவிஷன்ஸ்.
ஷார்ட் டேர்ம் borrowings அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு, அதாவது 12 மந்த்ஸ்க்குள்ள அதெல்லாம் ரீபே பண்ணுவோம். அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் borrowings அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் பேயபிள். ட்ரேட்ஸ் பேயபிள்ல கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் வரும். நெக்ஸ்ட் அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் டியூ, அடுத்தது இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இதெல்லாம் வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ஏன் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, எந்த லயபிலிட்டி எல்லாம் 12 மந்த்ஸ் பீரியட்குள்ள நம்ம வந்து மீட் அவுட் பண்ணுமோ அதுக்கு மீட் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஓகே, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்ல நம்மளுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதோட டோட்டல் நம்ம போடுறோம். அப்ப நம்மளோட டோட்டல் என்னது? ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல். பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மெயின் ஹெட்டிங் எழுதுறோம் அசெட்ஸ். அசெட்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு, நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நான் கரண்ட் அசெட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது எந்த அசெட் எல்லாம் 1 இயர்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாதோ அதை நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் கரண்ட் அசெட்ஸ்ல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கீழே சில ஐட்டம்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இதை நம்ம முன்னாடி பிக்சட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் சொல்றோம். இது கீழே நம்மளுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், மிஷினரி இந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல குட்வில், பேட்டன்ஸ் அதெல்லாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா எந்த டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இருக்கோ அதை நம்ம கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இருக்கு, அதை நம்ம கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்னா இப்போ வந்து பேட்டன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்தது நான் கரண்ட் அசெட்ஸ்ல நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது ரீசேல் பண்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டெஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ். இது நம்ம சிலபஸ்ல கிடையாது. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிறது கேபிட்டல் அட்வான்ஸ், ஒரு கம்பெனி கொடுத்திருக்கிற அட்வான்ஸ். லைக் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து எம்ப்ளாயீஸ் கொடுத்திருக்கலாம், இல்ல சப்ளையர்ஸ் கொடுத்திருக்கலாம், அதெல்லாம் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நெக்ஸ்ட் அதர் நான் கரண்ட் அசெட்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவபிள், இல்ல செக்யூரிட்டி டெபாசிட்ஸ், இதெல்லாம் வந்து அதர் நான் கரண்ட் அசெட்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது எந்த அசெட் எல்லாம் 12 மந்த்ஸ்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் அசெட்ஸ் கீழே சில ஐட்டம்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் 12 மந்த்ஸ் பீரியட்குள்ள நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ். இன்வென்ட்ரிஸ்ங்கிறது ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், finished goods, இதெல்லாம் நம்ம inventories அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் ரிசீவபிள், இதுல டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் வரும். நெக்ஸ்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் பேலன்சஸ், செக்ஸ், டிராஃப்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கம்பெனி வந்து யாருக்காச்சும் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கம்பெனி வந்து 12 மந்த்ஸ்க்குள்ள ரிசீவ் பண்ணிடுவாங்கன்னா அதை ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் சொல்லுவோம். இந்த அசெட்ஸ் எல்லாம் போக வேற ஏதாவது அசெட்ஸ் இருந்தா அதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, சோ இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசெட்ஸோட டோட்டல் போடுவோம். இந்த அசெட்ஸோட டோட்டலும் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டலும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டும். சோ ஒரு கம்பெனி ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் earn பண்ணிருக்கா இல்ல லாஸ் இன்கர் பண்ணிருக்கா அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 பார்ட் 2 படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ இதோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அந்த அக்கௌண்டிங் பீரியட் போட்டுக்கோங்க. காலம்ஸ், பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், அமௌண்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஓவரால் ஃபார்மேட் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஐட்டம்ஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், செகண்ட் ரோமன் நம்பர் அதர் இன்கம்,
தேர்ட் ரோமன் நம்பர் டோட்டல் ரெவன்யூ. இந்த டோட்டல் ரெவன்யூ எப்படி கிடைக்கும்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். ஃபோர்த் ரோமன் நம்பர் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போடுறோம், அதோட டோட்டல் போடுறோம். ஸோ ஃபோர்த் ரோமன் நம்பர்ல நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். ஃபிஃப்த் ரோமன் நம்பர் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ரெவன்யூல இருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். சிக்ஸ்த் ரோமன் நம்பர் டாக்ஸை மைனஸ் பண்ணும். செவன்த் ரோமன் நம்பர் இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணா ஒரு கம்பெனி ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் earn பண்ணிருக்கா இல்ல லாஸ் இன்கர் பண்ணிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சோ இப்போ இதோட ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஒரு கம்பெனி அதோட ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து earn பண்ற ரெவென்யூவை தான் நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதர் இன்கம். அதர் இன்கம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அதோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலேட்டட் இல்லாத சோர்சஸ்ல இருந்து இன்கம் earn பண்ணா அதை அதர் இன்கம் கீழே காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட் டெட்ஸ் ரிகவர்ட், கெயின் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதெல்லாம் அதர் இன்கம் கீழே வரும். நெக்ஸ்ட் டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம். இப்போ வந்து குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அப்ப அந்த குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ரா மெட்டீரியல்ஸோ இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல்ஸோ யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மெட்டீரியல்ஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்க அதோட காஸ்ட் எவ்வளவுங்கிறத சொல்றது தான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். சோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்றது வந்து ரீசெல் பண்றதுக்காக குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல, அதுதான் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட். அதாவது சேஞ்ச் இன் இன்வென்டரிஸ் அப்படின்றது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்றாங்கல்ல, அதுதான் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் லைக் வேஜஸ், போனஸ், சாலரிஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் காஸ்ட். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ். இப்ப பாரோ பண்றாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஃபினான்ஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது பிக்சட் அசெட்டோட வேல்யூ கம்மியாகும் போது நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அமார்டைசேஷன் அப்படிங்கிறது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் ரைட் ஆஃப் பண்றத நம்ம அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மிச்சம் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் தான் அதர் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். லைக் கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அதெல்லாம். ஓகே, சோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எப்படி கிடைக்குது நம்மளுக்கு? டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்குது. இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல இருந்து டாக்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல ப்ராஃபிட் earn ஆயிருக்கா இல்ல லாஸ் இன்கர் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். சோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் டாபிக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதை பத்தி டீடைல்டா படிக்கிறோம், அதுதான் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வரும்? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சோ இந்த நாளத்தை பத்தியும் நம்ம டீடைல்டா படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஓகே, சோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி மிஷினரி வாங்கணும், அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை பண்றதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்களா, இந்த மிஷினரியை வாங்குறதுக்கு அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்களா, அதே மாதிரி இந்த மிஷினரியை வாங்கினா அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்றாங்க. அடுத்தது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபினான்ஷியல் வேல்யூஸ் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அனாலிசிஸ், இன்னொன்னு இன்டர்பிரிட்டேஷன். அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபினான்ஷியல் டேட்டாவெல்லாம் நம்ம ப்ராப்பரா கிளாசிஃபை பண்றோம், அதுதான் அனாலிசிஸ். அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது இந்த ஃபினான்ஷியல் டேட்டாக்கு நம்ம மீனிங் அண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன். சோ இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன் டெப்தா ஒரு கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, புரிஞ்சுக்குது, படிக்குது, அதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்றதுக்கு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, அதை இப்ப பார்க்கலாம். இதுல சில டூல்ஸை மட்டும் இங்க பார்க்க போறோம். லைக் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு டூல்ஸ் இருக்கு, ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் பெர்சன்டேஜஸ்.
ஓகே, சோ இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம ஹாரிசான்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டேர்ம் என்னது? ஹாரிசான்டல் அனாலிசிஸ். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம 2 or more இயர்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் அந்த வேர்ட்லயே இருக்குல்ல, கம்பேர் பண்ணுவோம். 2 or more இயர்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இத வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா இன்ட்ராஃபார்ம் அனாலிசிஸ்க்கும் இன்டர்ஃபார்ம் அனாலிசிஸ்க்கும். இன்ட்ராஃபார்ம் அனாலிசிஸ்னா ஒரு ஃபர்மோட ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இன்டர்ஃபார்ம் அனாலிசிஸ்னா, இன்டர்ஃபார்ம்னா ஒரே மாதிரி நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல இருக்கிற ரெண்டு ஃபர்ம்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்றது இன்டர்ஃபார்ம் அனாலிசிஸ். ஓகே, சோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிப்போம். ஒன்னு வந்து அப்சல்யூட் சேஞ்ச். அப்சல்யூட் சேஞ்சுங்கிறது ஃபிகர்ஸை நம்ம வந்து அமௌண்ட்ல கொடுப்போம். அண்ட் பெர்சன்டேஜ் சேஞ்ச், ஃபிகர்ஸை நம்ம பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெர்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டேர்ம் வெர்டிக்கல் அனாலிசிஸ். ஓகே, காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ல 2 or more இயர்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அதை பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு காமன் பேஸ் எடுத்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, சோ காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ல 2 or more இயர்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அதை பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்றோம். அந்த பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு காமன் பேஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு மேஜர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்க போறோம். ஒன்னு வந்து பேலன்ஸ் ஷீட், இன்னொன்னு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, சோ இப்போ பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கும் போது நம்ம காமன் பேஸ வந்து டோட்டல் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்துக்குவோம். அசெட்ஸா இருக்கும்போது டோட்டல் அசெட்ஸை காமன் பேஸா எடுத்துக்குவோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போது சேல்ஸ், தட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் தான் காமன் பேஸா எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கிற காம்போனன்ட்ஸோட இன்டர்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்றதா ரேஷியோ அனாலிசிஸ். ஓகே, அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமோட கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ்ன்னு சொல்லும்போது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸை எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மூணு விதமா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து கேஷை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி இந்த கேஷ் ஒரு கம்பெனிக்கு எந்த சோர்சஸ்ல இருந்து வருது அப்படிங்கறத காட்டுறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ண போறது கம்பேரிட்டிவ் அண்ட் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்டோட ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் சம், from the following balance sheet of X Limited as of 31st March 22, prepare comparative balance sheet. Okay, particulars, note number 31st March 22, 31st March 21. First one, equity and liabilities, shareholders funds, share capital 18 lakhs, 12 lakhs, non-current liabilities, long-term borrowings 8% debentures secured 6 lakhs, 6 lakhs, current liabilities, trades payable 6 lakhs, 3 lakhs, total 30 lakhs, 21 lakhs. Assets, non-current assets, property, plant and equipment and intangible assets, property, plant and equipment 18 lakhs, 15 lakhs, current assets, trades receivable 10 lakhs, 5 lakhs, cash and cash equivalents 2 lakhs, 1 lakh, total 30 lakhs, 21 lakhs. Questionல நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் லிமிட்டடோட 2 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 31st March 22க்கும் 31st March 21க்கும் கொடுத்திருந்தாங்க. சோ இப்போ கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் ஓபன் பண்ணுங்க. எக்ஸ் லிமிடெட் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் as at 31st March 21 and 22. காலம்ஸ் ஓபன் பண்றோம். Particulars, note number. Questionல நம்மளுக்கு 31st March 21 வந்து 31st March 22க்கு அப்புறம் கொடுத்திருந்தாங்க. பட் சொல்யூஷன்ல போடும்போது நம்ம ப்ரீவியஸ் இயரை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தான் கரண்ட் இயரை போடணும். ஸோ 31st March 21 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 31st March 22 போடணும். ஸோ 31st March 21 நான் ஏன்னு மென்ஷன் பண்றேன் இந்த காலமை, 31st March 22 பின்னு மென்ஷன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அப்சல்யூட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இத காலம் சி அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இந்த அப்சல்யூட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பி மைனஸ் ஏ, அதாவது கரண்ட் இயர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு அப்சல்யூட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் காலம் வந்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, சோ பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பண்றோம். சோ அதனால பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இத காலம் டி அப்படின்னு மென்ஷன் பண்றேன்.
So இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா C divided by A into 100 percentageங்கும் போது 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும். ஓகே, so இந்த absolute change increase or decrease இருக்குல்ல, இது divided by 31st March 21 இருக்கு இல்லையா, இதோட values ஆல divide பண்ணி into 100 பண்ணா நம்மளுக்கு percentage change கிடைக்கும். இப்ப நம்ம இதை calculate பண்ணலாம். இங்க share capital 31st March 21க்கு 12 lakhs, 22க்கு 18 lakhs கொடுத்திருக்கு. Absolute change எப்படி calculate பண்ணுவோம்? B, that is 18 lakhs minus 12 lakhs. 18 lakhs minus 12 lakhs, 6 lakhs வருது. So, அப்ப இது increase. ஏன்னா நம்மளுக்கு current year ஜாஸ்தியா இருக்கு. So, increase. Okay, percentage change எப்படி calculate பண்ணுவோம்? 6 lakhs divided by 12 lakhs into 100. 6 lakhs divided by 12 lakhs into 100, which is 50. Okay, next வந்து debentures, that is long term borrowings கொடுத்திருக்காங்க 6 lakhs, 6 lakhs. Okay, இங்க absolute change calculate பண்ணும். So, 6 lakhs minus 6 lakhs nil. So, obviously, நம்மளோட percentage change nil. Next, current liabilities trades payable இருக்கு 3 lakhs, 6 lakhs. Okay, so 6 lakhs minus 3 lakhs, நம்மளோட absolute change 3 lakhs. So, இதுவும் increase, ஏன்னா current year ஜாஸ்தியா இருக்கு, so increase. Percentage எப்படி calculate பண்ணுவோம்? 3 lakhs divided by 3 lakhs into 100, 100. Okay, next, totalக்குமே நம்ம வந்து இந்த absolute change and percentage calculate பண்ணுவோம். So, இங்க வந்து 30 lakhs minus 21 lakhs, நம்மளோட absolute change வந்து 9 lakhs increase, ஏன்னா current year ஜாஸ்தியா இருக்கு. Next, percentage change வந்து 9 lakhs divided by 21 lakhs into 100, which is 42.86. Okay, next assets க்கு இங்க 18 lakhs, 15 lakhs இருக்கு. So, absolute change வந்து 18 lakhs minus 15 lakhs, 3 lakhs. Okay, percentage change வந்து 3 lakhs divided by 15 lakhs, which is 20. இந்த 3 lakhs அப்படின்றது increase. ஏன்னா இங்க current year ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தது trades receivable க்கு 10 lakhs minus 5 lakhs, 5 lakhs. Again, இதுவும் increase. So, 5 lakhs divided by 5 lakhs into 100, 100. Next, 2 lakhs minus 1 lakh, 1 lakh. 1 lakh divided by 1 lakh into 100, 100. Okay, இதெல்லாமே increase. ஏன்னா current year ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அடுத்தது totalக்கு 30 lakhs minus 21 lakhs, 9 lakhs increase. 9 lakhs divided by 21 lakhs into 100, 42.86. So, இப்படிதான் comparative balance sheet prepare பண்ணுவோம். Second sum, from the following information, prepare comparative statement of profit and loss. Particulars 31st March 2017, 31st March 2016. Revenue from operations 24 lakhs, 18 lakhs. Other incomes, percentage of revenue from operation 15%, 25%. Expenses, percentage of revenue from operation 60%, 50%. Tax rate 40%, 40%. So, இப்போ நம்ம வந்து comparative statement of profit and loss prepare பண்ணும். So, heading எழுதிக்கலாம் comparative statement of profit and loss for the year ended 31st March 2016 and 17. Columns open பண்ணிக்கலாம். Particulars, note number. First எதை போடுவோம்? 31st March 2016 போட்டுட்டு தான் 31st March 2017 போடுவோம். So, 31st March 2016 A mention பண்றோம். 31st March 2017 B. Okay. Next column, absolute change, increase or decrease. இது column C. இது எப்படி கண்டுபிடிப்போம்? B minus A. Next, percentage change, increase or decrease. So, இதை எப்படி calculate பண்ணுவோம்? இந்த D C divided by A into 100. So, percentage அப்படின்னு சொல்லும்போது into 100 பண்ணணும். Okay. இப்ப வந்து நம்மளுக்கு items இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது நம்ம வந்து format படி தான் போடணும். First Roman number என்னது? Revenue from operations. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16க்கு 18 lakhs and 17க்கு 24 lakhs. இப்ப absolute change எப்படி calculate பண்ணுவோம்? 24 lakhs minus 18 lakhs, which is 6 lakhs. இப்போ percentage changeங்கிறது 6 lakhs divided by 18 lakhs into 100, 33.33. Next, other income கொடுத்திருக்காங்க. So, Roman number 2, other incomes. இப்ப அந்த other incomes revenue from operationல ஒரு percentage நம்ம calculate பண்ணணும். Okay. So, இப்ப இதை first calculate பண்ணிக்கலாம். இப்ப வந்து 16க்கு revenue from operation எவ்வளோ? 18 lakhs. அதுல 25% வந்து other income. So, 18 lakhs into 25 by 100, 4,50,000. அடுத்த 17க்கு 24 lakhsல 15%, which is 3,60,000 other income. So, other income வந்து 16க்கு 4,50,000 and 17க்கு 3,60,000. இப்ப absolute change calculate பண்ணும். Absolute change வந்து 3,60,000 minus 4,50,000 minus 90,000. Minusல வருது, இது decrease. ஓகேவா? So, இப்ப percentage change வந்து minus 90,000 divided by 4,50,000 into 100 minus 20. Okay. இப்ப revenue from operations போட்டாச்சு, other income போட்டாச்சு. Third Roman number என்னது? Total revenue. Total revenueல நம்ம revenue from operation other income add பண்ணி போடணும். So, இங்க 16க்கு 18 lakhs plus 4,50,000, 22,50,000, 17க்கு 24 lakhs plus 3,60,000, 27,60,000.
இப்ப absolute change calculate பண்ணும் 27,60,000 minus 22,50,000 5,10,000. So 5,10,000 வந்துருச்சு. அடுத்து percentage change வந்து 5,10,000 divided by 22,50,000 into 100 which is 22.67. Okay, இப்ப total revenue முடிச்சாச்சு. Fourth Roman number என்னது? Expenses. Okay, so expenses வந்து நம்மளுக்கு இங்க again revenue from operationல ஒரு percentage அதை calculate பண்ணிக்கலாம். 16க்கு வந்து 18 lakhs into 50% 9 lakhs and 17க்கு வந்து 24 lakhs into 60% which is 14,40,000. So இங்க 16க்கு 9 lakhs, 17க்கு 14,40,000. Absolute change வந்து 14,40,000 minus 9 lakhs which is 5,40,000. Percentage change வந்து 5,40,000 divided by 9 lakhs into 100 60. Okay, இப்ப expenses போட்டுட்டோம். Next fifth என்ன calculate பண்ணும்? Profit before tax. Profit before tax எப்படி calculate பண்ணும்? Total revenue ல இருந்து expenses minus பண்ணா நமக்கு profit before tax கிடைக்கும். So 22,50,000 minus 9 lakhs 13,50,000. 27,60,000 minus 14,40,000 13,20,000. இப்ப absolute change calculate பண்ணும் 13,20,000 minus 13,50,000 minus 30,000. So இது decrease in change. Okay. So இப்போ percentage change வந்து minus 30,000 divided by 13,50,000 into 100 which is 2.22. Again இதுவும் negative தான் வரும். Okay. இப்ப அடுத்தது 6th Roman number என்னது? Tax minus பண்ணும். Okay. So இங்க பாருங்க tax rate 40% 40% கொடுத்திருக்காங்க. But இதை எதுல calculate பண்ணணும்னு கொடுக்கல. எப்பவுமே tax rate profit before taxல தான் calculate பண்ணணும். அப்ப 16க்கு வந்து profit before tax வந்து 13,50,000 into tax rate 40%. Tax எவ்வளோ 5,40,000. 17க்கு 13,20,000 profit before tax. அதுல 40% வந்து 5,28,000. இப்ப இதை இங்க போட்டுக்கலாம். 16க்கு வந்து 5,40,000 and 17க்கு 5,28,000. Absolute change வந்து 5,28,000 minus 5,40,000 which is minus 12,000. Percentage change minus 12,000 divided by 5,40,000 into 100 which is minus 2.22. இப்ப last 7th Roman number என்னது? Profit after tax. இது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? Profit before tax minus tax. Okay, so 13,50,000 minus 5,40,000 8,10,000. 13,20,000 minus 5,28,000 7,92,000. Again absolute change வந்து 7,92,000 minus 8,10,000 minus 18,000. Percentage change minus 18,000 divided by 8,10,000 into 100 minus 2.22. இப்படிதான் நம்ம comparative statement of profit and loss prepare பண்ணுவோம். So இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? Absolute change calculate பண்றோம். Absolute changeங்கிறது current year minus previous year. Percentage change அப்படிங்கிறது absolute change divided by previous year value into 100. Third question. From the following balance sheet of Surabhi Limited, prepare common size balance sheet. Particulars, note number 31st March 2019, 31st March 2018. Equity and liability, shareholders fund, share capital 20 lakhs, 9 lakhs, reserves and surplus 2 lakhs, 1 lakh, non-current liabilities, long-term borrowings 12 lakhs, 5 lakhs, current liabilities, trades payable 6 lakhs, 5 lakhs, total 40 lakhs, 20 lakhs. Assets, non-current assets, property, plant and equipment and intangible assets, property, plant and equipment 20 lakhs, 10 lakhs, current assets, trades receivable 19 lakhs, 8 lakhs, cash and cash equivalents 1 lakh, 2 lakh, total 40 lakhs, 20 lakhs. So இங்க நம்ம வந்து common size balance sheet prepare பண்ணோம். Common size statements அப்படின்றது values நம்ம percentage convert பண்ணுவோம். அந்த percentage convert பண்றதுக்கு ஒரு common base எடுத்துக்குவோம். Okay, அதுதான் common size statements. இந்த questionல நம்மள common size balance sheet prepare பண்ண சொன்னாங்க. So heading எழுதிக்கோங்க. Surabhi Limited common size balance sheet as at 31st March 2018-19. Columns open பண்ணிக்கோங்க. Particulars, note number, absolute amounts. Absolute amounts அப்படிங்கிறது questionல balance sheetல என்ன values கொடுத்தாங்களோ அதே தான் இங்க போடுறோம். First number 31st March 2018 ஓட column போட்டுட்டு தான் 31st March 2019 போடணும். So previous year அதுக்கப்புறம் தான் current year. Okay. இப்ப அடுத்த column என்ன open பண்ண போறோம்னா இந்த 31st March 2018க்கு நம்ம percentage கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம percentage போட போறோம். அதுக்கு அடுத்தது 31st March 2019க்கு percentage போட போறோம் ஒவ்வொரு வேல்யூக்கும். ஓகே, இப்ப first number 31st March 2018 ஓட முடிச்சிடலாம். percentage calculate பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு காமன் பேஸா ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் எடுத்துக்கணும்.
இப்ப 2018க்கு நம்ம போட போறோம். இப்ப ஷேர் கேபிட்டல் 9 lakhs இருக்கு. இப்ப இந்த 9 lakhs நம்ம பெர்சன்டேஜா போடும்போது 9 lakhs divided by 2018 ஓட equity and liabilities total எவ்வளோ 20 lakhs. So 9 lakhs divided by 20 lakhs into 100 percentage convert பண்ண into 100 பண்ணும். So 9 lakhs divided by 20 lakhs into 100 45. அடுத்தது reserves and surplus 1 lakh. இந்த 1 lakh எப்படி போடணும் percentage 1 lakh divided by 20 lakhs into 100 5. அடுத்தது 5 lakhs 5 lakhs divided by 20 lakhs into 100 25. Next 5 lakhs again 5 lakhs divided by 20 lakhs into 100 25. Okay. இப்ப அடுத்தது இங்க நம்ம ஒரு percentage கண்டுபிடிக்கணும்ல அது எப்படி போடுவோம் 20 lakhs divided by 20 lakhs அதாவது டோட்டலா டிவைட் பண்ணிக்கிறோம் அதானே காமன் பேஸ் so 20 lakhs divided by 20 lakhs into 100 okay அடுத்தது வந்து அசெட்ஸ்க்கு போடலாம் அசெட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் 10 lakhs கொடுத்திருக்காங்க இப்ப அசெட்ஸ்க்கு percentage கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம வந்து இப்ப 2018க்கு போடுறோம் அப்படின்னா 2018 ஓட டோட்டல் அசெட்ஸ் வச்சு போடணும் ஓகே இப்ப பாருங்க 10 lakhs divided by total assets எவ்வளோ 20 lakhs 2018க்கு so 10 lakhs divided by 20 lakhs into 100 which is 50 அடுத்தது 8 lakhs divided by 20 lakhs into 100 40 2 lakhs divided by 20 lakhs into 100 10 ஓகே இப்போ இந்த 2018 ஓட அசெட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும் percentage போடணும் டோட்டல் அசெட்ஸ்க்கும் so அது 20 lakhs divided by 20 lakhs into 100 ஓகே இப்ப அடுத்தது வந்து 2019க்கு percentage போட போறோம் so இங்க வந்து 20 lakhs இருக்கு share capital and 2019 ஓட total equity and liabilities எவ்வளவு 40 lakhs so 20 lakhs divided by 40 lakhs into 100 which is 50 next reserves and surplus 2 lakhs divided by 40 lakhs into 100 5 okay next 12 lakhs divided by 40 lakhs into 100 30 next 6 lakhs divided by 40 lakhs into 100 15 okay இப்போ 2019 ஓட total equity and liabilities க்கு நம்ம வந்து percentage போடணும் so இதே தான் common base அப்படிங்கிறதுனால 40 lakhs divided by 40 lakhs into 100 okay இப்போ வந்து 2019 ஓட assets க்கு இப்போ இங்க பாருங்க 20 lakhs இருக்கு property plant and equipment and total assets எவ்வளவு இருக்கு 2019 க்கு 40 lakhs so 20 lakhs divided by 40 lakhs into 150 next 19 lakhs divided by 40 lakhs into 100 47.5 next 1 lakh divided by 40 lakhs into 100 2.5 okay இப்போ 31st March 2019 ஓட total assets க்கும் நம்ம percentage போடணும் so இதே தான் நம்மளுக்கு பேஸும் so 40 lakhs divided by 40 lakhs into 100 okay so இப்படிதான் நம்ம வந்து common size balance sheet போடுவோம் so common size balance sheet போடும்போது அந்த concerned year ஓட total liabilities total assets தான் நம்ம common base எடுத்துக்குவோம் ஓகே அதே மாதிரி இங்க வந்து ஃபார்மேட்லயே क्वेश्चन கொடுத்ததுனால பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்லயே கொடுத்ததுனால அப்படியே நம்ம ஈஸியா போட்டுட்டோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் கொடுக்காம ஐட்டம்ஸ் தனித்தனியா கொடுத்திருந்தா நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் போடணும் Fourth sum, prepare common size statement of profit and loss from the following information. Particulars 31st March 22, 31st March 21. Revenue from operations 10 lakhs, 7 lakh 50,000. Other income 1 lakh 75,000. Purchase of stock in trade 7 lakh 50,000, 6 lakhs. Change in inventories of stock in trade 50,000 negative 10,000. Other incomes 10,000, 7,500. tax rate 50%. இப்போ நம்ம வந்து common size statement of profit and loss போட போறோம் இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணும் values percentage convert பண்ணுவோம் so values percentage common size convert பண்ணும்போது statement of profit and lossல revenue from operation தான் நம்ம common base எடுத்துக்குவோம் heading போட்டுக்கலாம் common size statement of profit and loss for the year ended 31st March 21 and 22 columns open பண்ணிப்போம் particulars note number absolute amounts 31st March 21 31st March 22 so 31st March 21 column first போட்டுட்டு தான் 31st March 22 அடுத்தது percentage of revenue from operations net sales 31st March 21 ஓட percentage 31st March 22 ஓட percentage இப்போ இங்க பாருங்க क्वेश्चनல நமக்கு வந்து ஃபார்மேட்ல கொடுக்கல அதாவது ஸ்டேட்மென்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓட ஃபார்மேட்ல இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிப்போம் அதுக்கு அப்புறமா இந்த percentage கால்குலேட் பண்ணுவோம் So, இங்க first என்ன கொடுத்திருக்காங்க revenue from operation. நம்மளோட ரோமன் நம்பர் 1 என்னது revenue from operation. Okay, 21க்கு 7,50,000, 22க்கு 10 lakhs. அடுத்தது என்ன போடுவோம் ரோமன் நம்பர் 2ல other income. இங்க கொடுத்திருக்காங்க other income. So, அதனால அடுத்தது other incomes. So, other incomes வந்து 75,000, 1 lakh. Okay.
இப்ப அடுத்த ரோமன் நம்பர் 3 என்னது? டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ எப்படி கிடைக்கும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் அதர் இன்கம். அப்ப 21க்கு 7,50,000 பிளஸ் 75,000 8,25,000 and 22க்கு 10 lakhs plus 1 lakh 11 lakh. இப்ப ரோமன் நம்பர் 4 என்ன போடுவோம்? எக்ஸ்பென்சஸ். இப்ப இங்க எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட், சேஞ்ச் இன் இன்வென்டரிஸ், அதர் எக்ஸ்பென்சஸ். அதெல்லாம் நம்ம ரோமன் நம்பர் 4 எக்ஸ்பென்சஸ் கீழே போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் அண்ட் ட்ரேட். சோ இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6 lakhs and 7,50,000. அடுத்தது சேஞ்ச் இன் இன்வென்டரிஸ். சோ சேஞ்ச் இன் இன்வென்டரிஸ் வந்து 21க்கு 10,000 and 22க்கு -50,000. அடுத்தது அதர் இன்கம்ஸ். அதர் இன்கம்ஸ் வந்து 7,521க்கு and 22க்கு 10,000. ஓகே, இப்ப எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்டா டாக்ஸ் ரேட் கொடுத்திருக்காங்க, அது இப்ப தேவையில்ல. சோ எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சோம் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் எக்ஸ்பென்சஸ் போடணும். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி போடுவோம்? எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். So 6 lakhs plus 10,000 plus 7,500. 21க்கு total expenses 6,70,500. 22 ஓட total expenses 7,50,000 minus 50,000 plus 10,000 7,10,000. Okay, இப்ப total expenses அடுத்தது ரோமன் நம்பர் 5 என்னது? Profit before tax. Profit before tax எப்படி calculate பண்ணோம்? Total revenueல இருந்து total expenses minus பண்ணா நம்மளுக்கு profit before tax கிடைக்கும். So 21க்கு 8,25,000 minus 6,17,500. 2,07,500. 22க்கு 11 lakhs minus 7,10,000 3,90,000. இப்ப profit before tax அடுத்தது என்ன பண்ணும்? இதுல இருந்து tax மைனஸ் பண்ணும். சோ tax எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? profit before taxல தான் நம்ம tax ரேட்டை கால்குலேட் பண்ணும். சோ அப்படி பார்த்தா 21க்கு வந்து profit before tax 2,07,500. அதுல 50% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1,03,750. அடுத்து 22க்கு 3,90,000 profit before tax. அதுல tax rate 50% நம்ம calculate பண்ணா 1,95,000 வரும். ஓகே, இப்போ 7th இது என்னது? Profit after tax. Profit after tax எப்படி calculate பண்ணுவோம்? 2,07,500 minus 1,03,750. 21க்கு profit after tax 1,03,750. 22க்கு வந்து 3,90,000 minus 1,95,000 1,95,000. So profit after tax calculate பண்ணியாச்சு. ஓகே, இப்ப வந்து percentage போடலாம் 21க்கு. இப்ப என்ன செய்ய போறோம்? இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுக்கு காமன் சைஸ் போடும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் காமன் பேஸா எடுத்துக்குவோம். அப்ப எல்லா ஐட்டம்ஸையும் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸால டிவைட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப இங்க பாருங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 7,50,000 கொடுத்திருக்காங்க. அதே தான் காமன் பேஸ். அப்ப பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? 7,50,000 டிவைடட் பை 7,50,000 இன்டூ 100 வரும். ஓகே, அதர் இன்கம்க்கு 75,000 இருக்கு. 75,000 divided by 21 ஓட revenue from operation 7,50,000. So 75,000 divided by 7,50,000 into 100 10. Next 8,25,000 divided by 7,50,000 into 100 110. அடுத்தது 6 lakhs divided by 7,50,000 into 100 80. Next 10,000 divided by 7,50,000 into 100 1.33. Next 7,500 divided by 7,50,000 into 100 1. Next 6,17,500 divided by 7,50,000 into 100 82.33. Next 2,07,500 divided by 7,50,000 into 100 27.67. Next 1,03,750 divided by 7,50,000 into 100 13.83. Again 1,03,750 divided by 7,50,000 into 100 13.83. Okay. So இப்போ வந்து 31st March 21 ஓட percentage கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 31st March 22. Again 31st March 22 ஓட ஐட்டம்ஸுக்கு அதோட revenue from operation தான் common base. ஓகே, அப்போ இங்க வந்து revenue from operation 10 lakh. அப்போ 22க்கு revenue from operation 10 lakhs, அதோட common base-உம் 10 lakhs தான். So 10 lakhs divided by 10 lakhs into 100 100. அடுத்தது 1 lakh divided by 10 lakhs into 100 10. Next 11 lakhs divided by 10 lakhs into 100 110. Next 7,50,000 divided by 10 lakhs into 100 75. Minus 50,000 divided by 10 lakhs into 100 minus 5. Next 10,000 divided by 10 lakhs into 100 1. Next 7,10,000 divided by 10 lakhs into 100 71. Next 3,90,000 divided by 10 lakhs into 100 39. Next 1,95,000 divided by 10 lakhs into 100 19.5. Again 1,95,000 divided by 10 lakhs into 100 19.5. Okay. So இந்த இடத்துல வந்து statement of profit and lossல
நம்ம காமன் பேஸா எதை எடுக்கிறோம்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.